வணக்கம் சார். எஸ்எஸ்கேவி டெக் பில்ட் பிரைவேட் லிமிடெட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சார் நம்ம வந்து 2017ல இருந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோங்க. ஓகே. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கஸ்டமர் திருப்பூர்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டுமே இல்லாம ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு புது டெக்னாலஜி அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகிற மாதிரி, அவங்க ப்ராடக்ட் பெனிஃபிட் ஆகிற மாதிரியும் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்து சார் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே கேட்டர் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்கா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பில்டிங் மட்டும் அவங்க ஸ்கோப்ல இருக்குங்க. மற்றபடி வந்து நம்ம டிசைன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோங்க. கம்ப்ளீட் டிசைன்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேக்டரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நான் ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னா, என்ன மாதிரி ஃபேப்ரிக் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, லைக் டிஷர்ட்ஸா ஷர்ட்ஸான்னு சொல்லி கேட்போம். எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பீஸ்ன்னு கேட்டோம். இது 2 கொஸ்டினுக்கு மட்டும் அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா ஃபேக்டரியோட கம்ப்ளீட் டிசைன் பண்ணிட்டு என்ன சைஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும் ஃபேக்டரிக்குள்ள, இன்க்ளூடிங் வாஸ்து பிரகாரமா நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா மிஷினரிஸ், ஆல் கைண்ட் ஆஃப் மிஷினரிஸ், எலக்ட்ரிக்கல், வென்டிலேஷன், ஸ்டோரேஜ் கம்ப்ளீட் டர்ன்கியா பண்ணி கொடுக்க முடியும். ஒன்லி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும், சிவில் மட்டும் அவங்க ஸ்கோப்ல இருக்குங்க. மற்றபடி நம்ம கம்ப்ளீட் ஃபேக்டரியே கார்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் ஃபேக்டரியே நம்ம செட்டப் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன்னா ஸ்கைலைட், டே லைட்டிங். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சன்லைட்டை வந்து ஃபேக்டரிக்குள்ள டிஃப்யூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ டே டைம்ல லைட்டே இல்லாம நம்ம ஃபேக்டரி ரன் பண்ண முடியுங்க. அதே மாதிரி வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து ஓப்பன்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாமே எதுவுமே க்ளோஸ்ல இருக்காதுங்க. குறிப்பிட்ட சில கம்பெனிஸ் மட்டும் தான் வந்து ஏசி போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிங்க. சின்ன சின்ன கம்பெனிக்காலெல்லாம் ஏசி போட்டு ஒர்க் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்காதுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏர் கூலர்ஸ் கொடுக்குறோங்க, இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலர்ஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 28 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியும். இதுல வந்து எந்த விதமான கேஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நேச்சரை ஹார்ம் பண்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ எல்லாமே சஸ்டைனபிள், ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ பவர் கன்சம்ஷனுமே வந்து ரொம்ப கம்மியான பவர் கன்சம்ஷன். நீங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஓப்பன்லயே பண்ணலாம். அதுக்கப்புறமா லைட்டிங், முன்னாடி எல்லாம் வந்து டியூப் லைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அதை எல்இடியா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். நிறைய ஃபேக்டரிஸ் நம்ம வந்து எல்இடியா கன்வெர்ட் பண்ணி ஹைவே லைட்ஸா கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாம எந்த பக்கம் பார்த்தாலுமே ஒரே மாதிரி வெளிச்சம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து லைட்டிங்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம வந்துட்டு நம்ம வந்துட்டு பஸ் பார்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒர்க், கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக்கல் ஒர்க், மாடுலர், காம்பாக்ட். நீங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு லேவட் சேஞ்ச் பண்றீங்கன்னாவே வந்துட்டு ஈஸியா லேவட் சேஞ்ச் பண்ண முடியும். முன்னாடி வந்து அந்த கன்வென்ஷனல்ல வந்து அந்த கேபிள் எல்லாம் கழட்டி அந்த கேபிள் திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாதுங்க. பட் பஸ் பார் யூஸ் பண்ணும்போது நீங்க ஈஸியா வந்து எப்படி வேணா நீங்க வந்து லைனை வந்து மாத்திக்க முடியும். உங்களை ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி லைனை வந்து ஈஸியா அதுக்காக நான் எலக்ட்ரிக்கலும் திருப்பி மாற்றணுமானா மாற்ற தேவையில்லைங்க. அது இல்லாமல் வந்து நம்ம ஏலோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்றோம். லைக் ஃபோர்க் லிஃப்ட், ஸ்டாக்கரு. ஏல் வந்து 100 இயர்ஸ் ஓல்டு கம்பெனிங்க, யூஎஸ் கம்பெனி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்க் லிஃப்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அவுட்டோர் எலக்ட்ரிக் ஃபோர்க் லிஃப்ட்டும் நம்ம வந்து சப்ளை பண்றோங்க. அவுட்டோர்ன்றது வந்து நீங்க மழை வந்தாலுமே வந்து ஒர்க் பண்ண முடியுங்க. இது இல்லாம நம்ம மிஷினரிஸ், எமாட்டா, பிரதர், அது இல்லாம வந்து நம்ம அயன் மிஷினிங் இது எல்லாமே பண்றோம். இப்போ ரிஃபைனிங் சொல்லிட்டு ஒரு புது ப்ராடக்ட் எடுத்திருக்கோங்க, ஸ்டீம் ஜெனரேட்டிங் பாய்லர்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% வரைக்குமே வந்து நம்மளுக்கு பவர் சேவிங் கிடைக்குதுங்க. நம்மளோட நோக்கம் என்னன்னா, கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னா அதோட காஸ்ட்டை வந்து எப்படி குறைக்கிறது, இது நம்மளால எப்படி பண்ண முடியும்னா, நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ல இருந்து அவங்களுக்கு பவர் சேவிங், அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதுல வந்து சேவிங்ஸ் வருங்க. இப்போ இது எல்லாமே வந்து கட்டிங் மிஷின், அப்புறமா எம்ப்ராய்டரி, இதுக்குள்ள இப்போ புதுசா என்ட்ரு ஆயிருக்குங்க. கட்டிங் மிஷினரிஸ் அண்ட் எம்ப்ராய்டரிஸுமே. இப்போ ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின் பாத்தீங்கன்னா அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின்ல வந்துட்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் சேம் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. பட் நம்மளோட மேஜர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் திக்னஸ் வந்து நம்மளால கட் பண்ண முடியுங்க. நம்ம ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின்னால பவர் கன்சப்ஷன்ல இருந்து டைம் சேவிங் பண்றதுல இருந்து அதை பத்தி டீடைலா கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரெட்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக் கட்டிங் ரெண்டுமே இருக்குங்க. ஸ்ப்ரெட்டர் என்ன பண்ணுவோம்னா, ஸ்ப்ரெட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லே பண்ணுங்க. லே பண்ணும்போது என்ன ஆகும்னா, லே பண்றதுக்கு ஒரு 2 பேர் வேணுங்க. இதுல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளே வந்து உங்களுக்கு லே பண்ணி இது பண்றதுக்காக பண்ண முடியுங்க. அது இல்லாம கட் பண்ணும்போது என்ன ஆகுனா, வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. மேனுவல் கட்டிங்ல வந்து வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக் கட்டிங்ல வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும். மெயினா வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்றதுல தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட் சர்வீஸ்லயும் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் மார்க்கெட்ல வருவாங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வித்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர் சர்வீஸ் இருக்காது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதனால வந்து நிறைய அவதிப்பட்டிருக்காங்க. அந்த மிஷினை யார்கிட்ட கொடுக்கணும், என்ன பண்ணணும். இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சைனீஸ் குள்ளரே எங்களுக்கு நிறைய கால் வரும். சார் எனக்கு மோட்டார் வேணும், எனக்கு வந்து பேட் வேணும்னு சொல்லி வரும். நம்ம மோட்டரும் நம்ம பேடும் அதுல செட் ஆகாதுங்க. அது வந்து என்னன்னா ஒன் டைம் வித்துட்டு போயிடுவாங்க. அது மாடல் மாறிடும், அதுக்கான இது ஸ்பேர்ஸ் எதுவுமே கிடைக்காதுங்க. ஸோ இதனால நிறைய மார்க்கெட்ல வந்து நிறைய அவதிப்படுறாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டே 1ல இருந்து
சர்வீஸ் டீம் தனியாக ஒரு சர்வீஸ் டீம் வச்சிருக்கோம். இன்னொன்று நம்மளோட ஸ்ட்ரென்த்தே வந்து சர்வீஸ் டீம் தான். நம்ம உண்மையாக சொல்லணும்னா நம்மளோட மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கம்மிங்க, குறைவுங்க. நம்மளோட சர்வீஸ் தான் சர்வீஸ். ஏன்னா சர்வீஸ் கொடுக்கும்போது 4 பேர் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே இங்கே ப்ராடக்ட் நல்லா இருக்கு, கூடவே சர்வீஸ் இருக்கானும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க திருப்பி வந்து நிறைய கஸ்டமர்ஸை வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம போய் மார்க்கெட்டிங் பண்ணாமலே நமக்கு நிறைய மார்க்கெட்டிங் சர்வீஸ்ல தான் நமக்கு நிறைய மார்க்கெட்டிங்கே வருது.